அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். எதிரிகளை விட துரோகிகள் ஆபத்தானவர்கள். அவர்கள் எப்போதும் எம்முடன் கூட இருந்தே மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி விடுவார்கள். எதிரியினுடைய தாக்குதல்களை கூட நாங்கள் அனுமானித்துக் கொள்ள முடியும். எமக்குள் இருக்கும் துரோகிகளை அனுமானித்து அதை எதிர்கொள்வது மிகப்பெரிய கடினமான விடயம். அந்த விடயத்தை தான் தற்போது இஸ்ரேல் காசாவுக்குள் நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இஸ்ரேல் எதிர்பாராத தாக்குதலை ஹமாஸ் நடத்தியிருக்கின்றார்கள். அது சார்ந்த என்ன விடயங்கள் காசாவுக்குள்ளே நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்தும், அமெரிக்காவில் அடங்காத கலவரம் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்தும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் மிகப்பெரிய இன அழிப்பு போரை இஸ்ரேல் நடத்தி வருகின்றார்கள். தங்களுடைய அத்தனை பெட்டாலியன் பிரிகேட்ஸையும் இறக்கியிருக்கின்றார்கள். கோலானி படைப்பிரிவு உட்பட அத்தனை சிறப்பு தரைப்படைகளையும் இறக்கியிருக்கின்றார்கள். முழுமையாக விமானப்படை, கடற்படை, ஏவுகணைப்படை, மொசாட் உளவு பிரிவு, அமெரிக்காவின் உடைய ஆதரவென மிகப்பெரிய அளவு வளங்கள் காசாவின் சிறிய நிலப்பரப்புக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டாலும் கூட ஹமாஸை அங்கு இவர்களால் முழுமையாக தோற்கடிக்க முடியவில்லை என்பதுதான் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கின்றது. ஏனெனில் கடந்த ஒரு வருடமாகவே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், ஹமாஸை முற்றுகையிட்டு விட்டோம், நெருங்கி விட்டோம், 10% பகுதிக்குள் தான் ஹமாஸ் இருக்கின்றார்கள், முழுமையாக முடித்து விடுவோம் என்று 2 வருடங்களாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த அக்டோபர் 7 இன்னும் 2 மாதங்களில் 2 வருடங்கள் கடந்தாலும் கூட இவர்களால் ஹமாஸை முற்றாக அழிக்கவும் முடியவில்லை, ஹமாஸினுடைய எதிர்த்தாக்குதல் திறனை குலைக்கவும் முடியவில்லை. தற்போது ஹமாஸ் மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் காசாவுக்குள் குறிப்பிடத்தக்க இழப்புகளையும் சந்திக்க ஆரம்பித்துள்ளார்கள். இந்த நிலையில்தான் இஸ்ரேலிய இராணுவமும் இஸ்ரேலின் உடைய உளவு பிரிவு மொசாட்டும் ஒரு சதி நடவடிக்கையை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள். பாலஸ்தீனத்துக்குள் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு எதிரான அல்லது அங்கே இருக்கக்கூடிய சில கூலி படைகளை பயன்படுத்தி அவர்களுக்கு நிதியும் ஆதரவும் கொடுத்து அங்கே அபு ஷபாப் என்பவர் தலைமையில் பாப்புலர் ஃபோர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மாற்றுக்குழுவை அமைத்திருக்கின்றார்கள். எவ்வாறு இந்த அரபுலக நாடுகளை எல்லாம் பிரித்தாழ்வதனூடாக இந்த அரபுலகத்தை அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார்களோ, அல்லது இந்த இஸ்லாமிய நாடுகளுக்குள் ஒற்றுமையின்மையை ஏற்படுத்தி அவர்களை ஈரானை ஒரு புறம், துருக்கியை ஒரு புறம், மறுபுறம் சவுதி அரேபியாவை என்று பிரித்தாழ்வதனூடாக தங்கள் காரியங்களை கச்சிதமாக செய்கின்றார்களோ, அதே போன்ற நடைமுறையைத்தான் மொசாட்டும் இஸ்ரேலும் இறுதிக்கட்டமாக அனைத்து இவர்களுடைய வியூகங்களும் தோல்வியடைந்த நிலையில், இஸ்ரேலினுடைய அத்தனை படை வலுவும் அங்கே பயன்படுத்தப்பட்ட நிலையிலும் ஒரு முழுமையான வெற்றியை காசாவில் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இஸ்ரேல் அபு ஷபாய் என்பவர் தலைமையில் பாப்புலர் ஃபோர்ஸ் என்ற ஒரு குழுவை காசாவுக்குள் அமைத்திருக்கின்றார்கள். அண்மைய சில மாதங்களுக்கு முன்பாக மிக பெரிய அளவில் செய்திகள் மேற்கத்திய ஊடகங்களால் வெளியிடப்பட்டன. காசாவுக்குள் ஹமாஸுக்கு எதிராக போராட்டம் விடுத்திருக்கின்றது. மக்கள் எல்லாம் ஹமாஸுக்கு எதிராக ஹமாஸ் வெளியேற வேண்டும் என்று போராட்டம் நடத்துகின்றார்கள். இந்த போருக்கு ஹமாஸ் இயக்கம்தான் காரணம் என்று கூறுகின்றார்கள் என்றெல்லாம் பல செய்திகள் வெளியாக இருந்தன. அவற்றுக்கெல்லாம் பின்னணியில் இஸ்ரேலினுடைய மொசாட்டும் அவர்கள் உருவாக்கிய பாப்புலர் போசஸ் என்ற விடயத்தையும் ஹமாஸ் சற்று தாமதமாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் காசாவில் இஸ்ரேல் ஆயுதம் வழங்கி, நிதி வழங்கி, தங்களுடைய ஒரு துணை இராணுவம் போல, இராணுவத்திற்கு காட்டி கொடுப்பவர்கள், இராணுவத்தோடு சேர்ந்து இயங்குபவர்கள் துணை இராணுவம் தான், அதில் மாற்று கருத்தில்லை. ஒரு துணை இராணுவமாக யாசர் அபு ஷபாய் என்பவனுடைய பாப்புலர் போசஸை பயன்படுத்தி வருகின்றார்கள். ஒரு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதற்காக அபு ஷபாய் கைது செய்யப்பட்டு காசாவின் ஹமாஸ் படையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது 2023 அக்டோபர் 7 இஸ்ரேல் மீதான தாக்குதலின் போது அவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிறையிலிருந்து தப்பித்துள்ளார். இஸ்ரேலின் ஆதரவை பெற்ற அவருடைய குழுவில் சுமார் 100கணக்கானோரை இணைத்து கொண்டு கிழக்கு ராஃபா பகுதியிலும் கான்யூனிஸ் பகுதியின் புறநகர் பகுதியிலும் இஸ்ரேலின் ஏஜெண்டுகளாக, இஸ்ரேலினுடைய கூலிப்படைகளாக இந்த அபு ஷபாப் செயற்பட்டு வருகின்றார். இவரை காசாவின் துரோகி, பாலஸ்தீனர்களின் துரோகி, இஸ்ரேலினுடைய அடிவரடிகள் என ஹமாஸும் ஆதரவாளர்களும் குறிப்பிடுகின்றார்கள். இவர்களுடைய நடவடிக்கைகள் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம். எதிரிகளை எதிர்கொள்வது ஓரளவுக்கு சுலபம், துரோகிகளை எதிர்கொள்வது மிக கடினம். எமக்குள்ளே இருப்பார்கள், அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்குள்ளே இருப்பார்கள், பாலஸ்தீனர்களாகவே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இஸ்ரேலுக்காக பணிபுரிவார்கள். ஹமாஸ் பாலஸ்தீன இயக்கங்களுக்கு எதிராக, ஹமாஸுக்கு எதிராக, இஸ்லாமிய ஜிகாத்துக்கு எதிராக, முஜாகிதீன்களுக்கு எதிராக, அலக்ஷா படையினுக்கு எதிராக
தகவல்களை இஸ்ரேலுக்கு வழங்குவது, இராணுவத்திற்கு உட்கட்டுமானங்கள் தொடர்பில் தகவல்களை வழங்குகின்றது, எங்கெங்கெல்லாம் அங்கு பாலஸ்தீனர்கள் மத்தியில் அவர்கள் மறைந்திருக்கின்றார்கள் என்ற தகவல்களை வழங்குவதென அண்மைய சில நாட்களாக மிக பெரிய அளவில் இஸ்ரேல் துல்லியமாக ஹமாஸினுடைய தலைவர்களை குறிவைத்து தாக்கி அளித்திருந்தார்கள், முகமது சின்வார் உட்பட. அவற்றின் பின்னணியில் கூட இந்த ஏஜெண்டுகள் பாலஸ்தீனத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த பாலஸ்தீன கூலிப்படை தான் காரணமாக இருக்கலாமா என்ற அச்சமும் தற்போது எழுந்திருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினர் இந்த அபு ஷாபினுடைய பாப்புலர் போர்சஸ் படைகளுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை நேற்று முன்தினமும் நடத்தியிருக்கின்றார்கள். கடந்த 4 தினங்களுக்குள் 50 பேரை கொன்று குவித்திருக்கின்றார்கள். இதை இஸ்ரேலும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் இந்த பாப்புலர் போர்சஸ் கூலிப்படைக்கும் இஸ்ரேலிய கூலிப்படைகளுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல் உச்சமடைந்த போது இவர்களை பாதுகாப்பதற்காக ஹமாஸ் இயக்கத்தின் மீது அல்கசாம் போராளிகளின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தும் அளவுக்கு நிலைமை அங்கே ஒரு தீவிரமான ஒரு நிலையேற்றி இருக்கின்றது. இருந்த போதிலும் ஹமாஸ் இவர்களை மிகப்பெரிய அளவில் குறிவைத்து தூக்கி இருக்கின்றார்கள். 50 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இன்னமும் ஒரு நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த படைகளில் இருக்கலாம் என கூறப்படுகின்றது. எனவே காசாவுக்குள் குழப்பங்களை ஏற்படுத்துவது, பாலஸ்தீன பிரிவுகளுக்குள் ஒற்றுமையின்மை ஏற்படுத்துவது, பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலுக்கு காட்டி கொடுப்பது என பல விடயங்களை செய்து வரும் அபு ஷபாய் தலைமையிலான படைகளுக்கு விரைவில் தக்க பாடம் புகட்டுவோம், அனைவரையும் துடைத்தெறிவோம் என அல்கசாம் படைப்பிரிவு நேற்று அறிவித்திருக்கின்றார்கள். ஹமாஸ் அதிகாரபூர்வமாக பாலஸ்தீனம் மிகப்பெரிய அளவு துயரை சுமந்து நிற்கும் நிலையில் இந்த பாலஸ்தீன விடுதலை போர் ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கின்ற போதில் இந்த துரோகிகளுடன் தொடர்பு வைத்திருப்பவர்கள், ஆதரவளிப்பவர்கள், அவர்களுடன் இணைந்து பாலஸ்தீன இயக்கங்களுக்கு எதிராக செயற்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தூக்கில் போடப்படுவார்கள், அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்ற செய்தியையும் ஹமாஸ் இயக்கம் விடுத்திருக்கின்றார்கள். எனவே ஹமாஸாக இருக்கலாம், ஹிஸ்புல்லாவாக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம், இந்த மொசாட் தங்களால் முடியாத இடத்தில் அல்லது தங்களுடைய இராணுவத்தால் சாதிக்க முடியாத இடத்தில் அவர்களுக்குள்ளேயே விலை போகக்கூடியவர்களை விலைக்கு வாங்கி துரோகிகள் மூலம் காரியங்களை சாதிப்பார்கள். அதில் இவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஈரானில் வைத்து ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டது குறித்து இன்னமும் ஈரானால் ஒரு தெளிவான விடயத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதை யார் செய்திருப்பார்கள் என்பதையே அவர்களால் ஊகிக்க முடியவில்லை. எவ்வாறு நடந்திருக்கும் என்பதை கூட அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவ்வளவு பெரிய IRGCயினுடைய இராணுவ தலைமை குவார்ட்டர்ஸ் விருந்தினர் விடுதிக்கு அருகிலே அவர் தங்கியிருக்கக்கூடிய அறை முதல் அவர் தங்கியிருந்த நேரம் வரை துல்லியமாக கணித்து இஸ்ரேல் அங்கு ராக்கெட் லாஞ்சர் தாக்குதலை நடத்துவதற்கென்றால் உள்ளே இருந்து யாரோ தகவல்களை கொடுத்திருக்க வேண்டும். அல்லாவிட்டால் நிச்சயமாக இந்த தாக்குதல்கள் துல்லியமாக நடத்தி இருக்க முடியாது. அதேபோல ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா இருக்க முதல் அங்கு முக்கியமான போராளிகள் தளபதிகள் எல்லாம் கொல்லப்பட்டதற்கும் உள்ளே இருந்த மொசாட்டினுடைய உளவாளிகள் அங்கிருப்பவர்கள் சிலரை விலைக்கு வாங்கித்தான் மிகப்பெரிய சம்பவங்களை செய்திருந்தார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய பல தளபதிகள் இதனால் தான் வீழ்த்தப்பட்டார்கள். எனவே வெளியே இருப்பவர்களை விட உள்ளே எமக்குள் இருப்பவர்கள் தொடர்பில் இந்த இயக்கங்கள் முதல் ஈரான் வரை மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் தெளிவாக காட்டுகின்றன. அபு ஷபாபின் படைக்கு இஸ்ரேல் ஆயுதங்களை தொடர்ச்சியாக வழங்குவதனூடாக ஹமாஸுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு உள்நாட்டு போரை தொடக்குவதற்கான ஒரு நோக்கமாகவும் இஸ்ரேல் இதை கையாள்வதாக இஸ்ரேலிய நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இருந்தபோதிலும் ஹமாஸ் இவர்களுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தப் போகின்றோம் என்ற அறிவிப்பை தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிரான பரவலான போராட்டங்கள் மிக பெரிய அளவில் நீடித்திருக்கும் சூழ்நிலையில் தற்போது மேலும் அதிகளவான படையினரை அங்கு அனுப்புவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். இவர்களுடைய படைகள் அங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள். மனித உரிமைகள் குறித்து அமெரிக்கா பேசுகின்றார்கள். அங்கு சாதாரணமாக கோஷமிடும் ஒரு பெண்பணியை தூக்கி தரையில் அமெரிக்க போலீசாரும் இராணுவத்தினரும் தூக்கி வீசுகின்றார்கள். அவர்களை தரவென இழுத்து செல்கின்றார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சாதாரணமாக வன்முறையில் ஈடுபடுபவர்களுக்கு அப்பால் சாதாரணமாக கோஷங்களை எழுப்பக்கூடிய மக்கள் கூட மிக கொடூரமான முறையில் அங்கு அமெரிக்க இராணுவத்தால் தாக்கப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவை கோபத்தை ஏற்படுத்தி இருக்க இராணுவத்தினர் எவ்வளவு அதிகமாக வருகின்றார்களோ அதே அளவுக்கு போராட்டங்களும் வீரியமடைந்திருக்கின்றன. இராணுவ கரம் கொண்டு அவர்களை ஒடுக்குவதற்கு ட்ரம்ப் எடுத்திருக்கும் நடவடிக்கை லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் கரேன் பாஸ் அந்த நாட்டுக்குள்ளேயே மிக பெரும் எதிர்வினைகளை தூண்டி இருக்கின்றது. வெள்ளை மாளிகை அமைதியின்மையை தூண்டுவதாக அங்கிருக்கும் மேஜரை குற்றம் சாட்டுகின்றார். தற்போது அமெரிக்காவினுடைய நிலைமை ஈராக் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ படைகளை விட லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் வன்முறை நிகழும் பகுதிகளில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தினரின் எண்ணிக்கை அதிகம் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது.
இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக எமது செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியா எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல், அகிலம் மீடியா டீம், அகிலம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்ற வாட்ஸ்அப் குழுமங்களுடனும் இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.